அங்கம் ஹரேஹே புளகபூஷணமாஸ்ரயந்தி. இதே கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை வழிபட்டால் நீங்கள் கோடீஸ்வரராகலாம். எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஆதிசங்கராச்சாரியார் பிக்ஷாடனத்திற்கு சென்று ஒரு ஏழை பிராமண வீட்டை அடைந்தார். அவரிடம் ஒரு உலர்ந்த நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவர் பக்தியுடன் அதை சங்கராச்சாரியாருக்கு அர்ப்பணித்தார். அந்த பெண்ணின் தியாகத்தால் ஈர்க்கப்பட்ட சங்கரர் சக்தி வாய்ந்த கனகதாரா ஸ்தோத்திரம் மூலம் மகாலட்சுமியை பிரார்த்தித்தார். அப்போது மகாலட்சுமி தோன்றி, ஓ மகான், இந்த பெண் தனது முன்பிறவிகளில் எந்த தானமும் செய்யவில்லை, எனவே ஏழ்மை அவளுக்கான விதியாக உள்ளது என்றார். ஆனால் சங்கரர் கருணையுடன், தேவி, அவள் கடந்த பிறவிகளில் தானம் செய்யாததால் ஏழையாக இருந்தாலும் இப்போது அவள் செய்த தியாகம் என் பிரார்த்தனை மூலம் அவளது விதியை மாற்றி வளம் தருங்கள் என்று வேண்டினார். அவரது பரிவை உணர்ந்த மகாலட்சுமி வானத்தில் இருந்து பொன்னான நெல்லிக்காய்களை பொழிந்தார். அந்த பெண்ணின் வாழ்க்கை செழிப்பானதாக மாறியது. அதன் பிறகு கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமியின் அருளை பெறும் திவ்யமான பாடலாக பரவியது.